எரேமியா அதிகாரம் 15. ஆண்டவர் என்னிடம் கூறியது: மோசேயும் சாமுவேலும் என் முன் வந்து நின்றாலும் என் உள்ளம் இந்த மக்கள்பால் திரும்பாது. என் முன்னிலையிலிருந்து அவர்களை விரட்டிவிடு. அவர்கள் அகன்று போகட்டும். நாங்கள் எங்கே போவோம் என்று அவர்கள் கேட்கக்கூடும். அப்போது நீ அவர்களுக்கு கூற வேண்டியது: ஆண்டவர் கூறுவது இதுவே, சாவுக்குரியோர் சாவர், வாளுக்குரியோர் வாளால் மாழ்வர், பஞ்சத்திற்குரியோர் பஞ்சத்தால் மடிவர், நாடு கடத்தலுக்குரியோர் நாடு கடத்தப்படுவர். ஆண்டவர் கூறுவது: 4 வகையான அழிவின் சக்திகளை அவர்களுக்கு எதிராக அனுப்ப போகிறேன். கொல்வதற்கு வாளையும், இழுத்து செல்வதற்கு நாய்களையும், விழுங்கி அழிப்பதற்கு வானத்து பறவைகளையும், நிலத்து விலங்குகளையும் அனுப்ப போகிறேன். அவர்களை கண்டு உலகின் அரசுகள் யாவும் திகில் அடையும். எசேக்கியா மகனும் யூதா அரசனுமான மனாசே எருசலேமில் செய்தவையே அதற்கு காரணம். எருசலேமே, யாராவது உனக்கு இரக்கம் காட்டுவார்களா? உன் நிலை பற்றி வருந்துவார்களா? திரும்பி பார்த்து நலம் விசாரிப்பார்களா? ஆண்டவர் கூறுவது: நீ என்னை புறக்கணித்து விட்டாய், என்னை கைவிட்டு ஓடிவிட்டாய். எனவே உன்னை அழிப்பதற்கு என் கையை உனக்கு எதிராய் நீட்டினேன். இரக்கம் காட்டி சலித்து போனேன். நாட்டின் வாயில்களில் நான் அவர்களை முரத்தால் தூற்றி சிதறடித்தேன். அவர்களை தனியாக தவிக்க விட்டேன். என் மக்களை அழித்து விட்டேன். ஏனெனில் அவர்கள் தங்கள் தீய வழியிலிருந்து திரும்பவில்லை. கடற்கரை மணலை விட அவர்களின் கைம்பெண்களின் எண்ணிக்கையை மிகுதியாக்குவேன். இளைஞர்களின் அன்னையருக்கு எதிராக கொலைஞனை பட்டப்பகலில் கூட்டி வந்தேன். திடீரென அவள் துயரும் திகிலும் அடைய செய்தேன். எழுவரை பெற்றவள் சோர்வுற்றாள், மூச்சு திணறினாள். அவள் வாழ்வில் கதிரவன் மறைந்து விட்டான். அவள் வெட்கி நாணமுற்றாள். எஞ்சி இருப்போரை அவர்களுடைய எதிரிகளின் முன் வாளுக்கு இரையாக்குவேன் என்கிறார் ஆண்டவர். நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமான என்னை பெற்றெடுத்த என் தாயே, எனக்கு ஐயோ கேடு. நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கியதும் இல்லை. எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். ஆண்டவரே, நான் உமக்கு நன்கு பணி செய்யாதிருந்தால், எதிரிகள் இடையூறும் துன்பமும் அடைந்த நேரத்தில் நான் அவர்களுக்காக உம்மிடம் மன்றாடாதிருந்தால், அவர்களின் சாபத்திற்கு நான் ஆளாகட்டும். வடக்கிலிருந்து வந்த இரும்பையும் வெண்கலத்தையும் யாரால் உடைக்க முடியும்? நாடெங்கும் செய்யப்படும் அனைத்து பாவங்களுக்கும் ஈடாக உன் செல்வங்களையும் கருவூலங்களையும் இலவச கொள்ளை பொருள் ஆக்குவேன். முன்பின் தெரியாத ஒரு நாட்டில் எதிரிகளுக்கு உங்களை அடிபணிய செய்வேன். ஏனெனில் என்னில் கோபக்கனல் மூண்டுள்ளது. அது உங்களுக்கு எதிராக கொழுந்து விட்டு எரியும். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும். நீர் என்னை அறிவீர். என்னை நினைவு கூரும். எனக்கு உதவி அருளும். என்னை துன்புறுத்துவோரை என் பொருட்டு பழி வாங்கும் நீர் பொறுமையுள்ளவர். என்னை தள்ளி விடாதேயும். உம் பொருட்டு நான் வசை மொழிகளுக்கு ஆளாகிறேன் என்பதை நினைவில் கொள்ளும். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன்.
உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என் மேல் இருந்ததால் நான் தனியனாய் இருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பி இருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாகா கொடிய காயம்? நீர் எனக்கு காணல் நீரென, ஏமாற்றும் ஓடையென ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். என் முன் வந்து நிற்பாய். பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் இறைவாக்கினனாக இருப்பாய். அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவர் ஆக்குவேன். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன்.